வணக்கம். மார்ச் மாத ராசி பலன்களை துல்லியமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மார்ச் மாத கிரக பயிற்சிகள் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத துல்லியமாக நம்ம பார்த்துக்கலாம். மார்ச் 15ஆம் தேதி சூரியன் கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ரெண்டு கிரகங்கள் தான் மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிறாங்க. சூரியன் மாதம் ஒரு ராசிக்கு போயிட்டே இருப்பார். அதனால் பெரிய தாக்கத்தை சூரியனால் ஏற்படுத்த முடியாது. ஆனால் இந்த சனி பகவான் ஒரு ராசி விட்டு ஒரு ராசிக்கு போகிறது ஒரு அபூர்வமான நிகழ்வு. சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலங்கள் ஆகும். காலத்தை அதிகமாக அவர் எடுக்கிறதுனால ஒரு சம்பவத்தை அதிகமாக நடத்தக்கூடிய ஒரு கிரகமாக சனி பகவான் இருக்கிறார். அவர் கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு போகிறதுனால 12 ராசிகளுக்குமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். உலகியல் ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் தன்னுடைய கும்பராசி அவருடைய சொந்த வீட்டில் இருந்தார். இப்போ மீன ராசிக்கு குருவுடைய வீட்டுக்கு போகிறார். தொழிலில் சிறப்பில்லாத நாடு நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படும். நல்ல வளர்ச்சி கொடுத்துட்டு இருந்த நாடு ஒரு மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பெல்லாமே ஏற்படும். நிறைய சேஞ்ச் நடக்கும். உலக நாடுகள்லேயே நிறைய சேஞ்ச் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. நீங்கள் எந்த ராசியில் வேணால் பிறந்திருக்கலாம். ஆனால் உங்கள் பிறப்பு கால ஜாதகத்தில் மீன ராசியில் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா, அதாவது அது சனி பகவானுக்கு பகை கிரகமாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் ஒரு பாதிப்பை கொடுப்பார். சந்திரன் இருக்குது அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கறது, இடம் மாற்றத்தை கொடுக்கறது, கடனை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி பிரச்சனையை கொடுப்பார். அதே சூரியன் இருந்தது அப்படின்னா தந்தைக்கும் உங்களுக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுப்பார். தந்தைக்கு ஏதாவது நோய் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வரலாம். இந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுப்பார். அதே செவ்வாய் இருந்தது அப்படின்னா சகோதரர்கள் மூலிமா ஏதாவது ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்துவார். இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பார். அப்புறம் விபத்து கண்டங்களை ஏற்படுறது, சனி செவ்வாய் கூடினாலே விபத்து கண்டங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். சுப விஷயங்கள் பார்க்கும்போது குரு பகவான் மீன ராசிக்குள்ளே இருக்க பிறந்தவங்க பார்த்திங்கன்னா நல்ல தொழில் வளர்ச்சியை அடைவாங்க. புதுசாக தொழில் தொடங்குவாங்க. தொழில் வளர்ச்சி ஏற்படும். சுக்கரன் இருந்ததுனால நல்ல தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். மனைவி வேலைக்கு போவாங்க. பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ராகுவாக இருந்ததுன்னா தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. செஞ்சுட்டு இருக்கிற வேலையை விரிவுபடுத்துவாங்க. அதே கேது இருந்தது அப்படின்னா தொழில் முடக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே உண்டு. ஏன்னா சனி பகவான் தான் கர்மாகாரகன் அப்படிங்கிறதுனால நீங்கள் பிறக்கும்போது அந்த மீன ராசிக்குள்ளே எந்த கிரகம் இருக்குதோ அதோடைய தன்மைக்கு தான் இப்போ சுப கிரகங்கள், சனியுடைய நட்பு கிரகங்கள் இருந்ததுன்னா நல்ல பலனையும், சனி பகவானுடைய பகை கிரகங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தீமையான பலன்களையும் அனுபவிக்க போகிறீங்க. அதனால தான் சனி பயிற்சி ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது. சரி, இப்போ 12 ராசிகளை பற்றி பார்க்கலாம். மேச ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாத கிரக அமைப்பு எப்படி இருக்குது, எந்த மாதிரி யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துக்கலாம். மேச ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது முதல் ராசி, தலைப்பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாயை பற்றி நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். செவ்வாய் ரொம்ப ஒரு முக்கியமான கிரகம். ஏன் அப்படின்னா செவ்வாய் தான் சகோதரக்காரகன்னு சொல்லக்கூடியவர். பெண்களுக்கு கணவர்காரர். பெண்களுக்கு கணவரை குறிக்கக்கூடிய ஒரு காரகிரகம் தான் செவ்வாய். செவ்வாய் ஒரு ஜாதகத்தில், பெண்ணுடைய ஜாதகத்தில் நல்ல சுபகிரகங்களுடைய தொடர்பு பெற்று நல்ல முறையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யாரை பிடிச்சி கல்யாணம் முடித்தாலும் சரி அவர் ஒரு தங்கமான மனிதராக இருப்பார். அதே செவ்வாய் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் பாவகிரகங்களுடைய கூடி, அதாவது ராகு சனி கேதுவோட கூடிருச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோதான் தெளிவாக போய் வரன் பார்த்தாலுமே ஒரு சரியான வரனா இருக்காது. பார்த்திங்கன்னா அவருடைய கேரக்டர் சரி இருக்காது. இந்த மாதிரி தன்மையை இந்த மாதிரி ஒரு முக்கியமான கிரகம் தான் செவ்வாய். செவ்வாய் தான் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடியவர். ரத்தத்துக்கு அதிபதி, உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்துக்கு அதிபதியும் செவ்வாய் தான். ஒருத்தருக்கு பேரில் நிலம் பூமி இதெல்லாம் அமையுது அப்படின்னா அந்த செவ்வாய் பலமாக இருந்தால் தான் அது கட்டாயம் அவங்களுக்கு அமையும். அப்புறம் காவல்துறையில் வேலை பார்க்குறது, இராணுவத்தில் வேலை பார்க்குறது, கட்டுமான தொழில்களில் இருக்கிறது, அப்புறம் பெரிய சமையல்காரராக இருக்கிறது, மருத்துவராக இருக்கிறது, பெரிய
பெரிய ஹோட்டலில் வந்து சமையல்காரராக இருக்கிறது. நெருப்பு கிரகம் அப்படிங்கிறதுனால நெருப்பு சார்ந்த துறைகள்லையும் வந்து இருக்க வைப்பார். விபத்து கண்டங்களுக்கு அதிபதியும் வந்து செவ்வாய் தான். செவ்வாய் வந்து உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் பகை பெற்று ஏதாவது பாவகிரகங்களுடைய கூடி பகை பெற்று வலுவிழந்து இருந்தது அப்படின்னா தான் அவங்களுக்கு விபத்து கண்டங்கள் எல்லாமே ஏற்படும். மற்றபடி செவ்வாய் வந்து சுபகிரகங்களுடைய தொடர்பு பெற்று இருந்ததுன்னா அவங்க எந்த விபத்துலையுமே போய் சிக்க மாட்டாங்க. சரி, இப்போ மார்ச் மாதத்தில் வந்து செவ்வாய் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது புதனுடைய வீடு, அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறார். அப்போ 3ஆம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும். 3ஆம் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா பத்திரம், டாக்குமெண்ட்ஸு, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து 3ஆம் இடம் தான். அப்புறம் மனோதைரியம், மனோபலம், விடாமுயற்சி அப்படிங்கிறதும் வந்து 3ஆம் இடம் தான். அப்படிங்கும்போது 3ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கிறதுனால முயற்சிகள் வந்து அதிகமாக வந்து எடுப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே. அதுவும் வந்து வக்கரமாக இருக்கிறதுனால செவ்வாய் வந்து வக்கரமாக தான் இருக்கிறார். அப்படிங்கும்போது பிடிவாதமாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலையும். இதை நான் முடித்து காட்டுறேன் பாரு, இதை நான் செஞ்சு பார்க்குறேன் பாரு, இது என்ன ஆயின்னு பார்த்தலாம் அப்படிங்கிற அந்த தில்லு வந்து கொடுக்கும். அந்த வக்கரத்துக்கு வந்து பிடிவாதமாக ஒரு விஷயத்தை வந்து செய்ய வைக்கிறது தான் வந்து வக்கரம். அப்படிங்கும்போது அதிகமான ஒரு மனோபலத்தை வந்து கொடுக்கும். அப்புறம் வந்து 3ஆம் இடம் அப்படிங்கிறது பயணங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிங்கும்போது அதிகமாக ஒரு இடத்துல வந்து உங்களை உட்கார்றக்க விடாது. ஏதாவது ஒரு பயணப்பட்டுகிட்டே இருக்கணும், மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களை சுற்றி ஒரு இடத்துல நிலையாக வந்து இருக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு தன்மைகளை வந்து கொடுக்கும். சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கிறார், குரு வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார். அப்படிங்கும்போது இது வந்து ஒரு பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க. 2ஆம் இடம் 12ஆம் இடம் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது. 2 சுபகிரகங்களும் வந்து பரிவர்த்தனை ஆகிருக்குது. அப்படிங்கும்போது பொருளாதாரத்தை வந்து முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஒரு சில பேர்த்துக்கு வந்து சுப விரய செலவுகளும் வந்து பண்ணுவீங்க. குருங்கிறது குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு கார கிரகம். அப்போ சுக்கிரன் கூட கனெக்ட் ஆகும்போது சுக்கிரன் வந்து பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படிங்கும்போது 2ம் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறனால குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு முதலீடு பண்ணுறது, குழந்தைகளுக்கு வந்து ஒரு செலவு பண்ணுறது, கல்யாணம் வந்து நடக்கிறது, நகை வாங்கிறது, குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு பணம் கட்டி ஏதாவது ஒரு நீண்ட காலம் முதலீடு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வந்து கண்டிப்பாக வந்து இந்த மேசராசிக்காரங்க வந்து செய்வாங்க. மனைவி குறிக்கிறது வந்து சுக்கிரன், குரு வந்து தங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படிங்கும்போது மனைவிக்கு ஏதாவது நகை வாங்கிறது, மனைவிக்கு ஏதாவது ஒரு சுப விரய செலவுகள் செய்கிறது, இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து மேசராசிக்காரங்களுக்கு வந்து உண்டு. 6ஆம் வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்யறதுனால உத்தியோகம் பார்க்குறவங்களாகட்டும் இல்லை வேலை பார்க்குறவங்களாகட்டும், உத்தியோகம் பார்க்குறவங்க, வேலை பார்க்குறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கும். கேது அந்த இடத்துல இருந்தாலுமே வந்து பாவகிரகங்கள் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது நன்மையான பலன்கள் வந்து அளிப்பாங்க அப்படிங்கிறது ஜோதிட விதி. அதன் அடிப்படையில் 6ஆம் இடத்துல கேது இருக்கிறது தவறு கிடையாது. அது குரு பார்வையில் இருக்கிறது சிறப்பு தான். 10ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செஞ்சு 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து கட்டாயம் வந்து நடக்கும். இந்த மார்ச் 30ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் சனி பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து மார்ச் 30ஆம் தேதி விரயஸ்தானம் சொல்லக்கூடிய மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 7.5 சனி வந்து மேசராசிக்காரங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குண்டான டீட்டெயிலான விளக்கம் வந்து நான் அடுத்த மாதம் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து மேசராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிக்கு எதிரி ஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய 6ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்து நீச்ச பலம் வந்து அடைகிறார். அப்படிங்கும்போது மேசராசிக்காரங்களுக்கு வந்து இது பலம். ஏன்னா எதிரிக்கு வந்து பலம் இழக்கும்போது உங்களுக்கு பலம் அதிகரிக்கும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வந்து 3ஆம் இடத்துல தான் இருக்கிறார். எப்பவுமே செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். மனோதைரியம் எதுலேயுமே வந்து விடாமுயற்சியில் வந்து இறங்குவீங்க. முயற்சிகள் வந்து வெற்றி அடையும். உங்கள் ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக வந்து 5ஆம் வீட்டையே வந்து பார்வை செய்கிறார். எந்த கிரகமே வந்து தன்னுடைய வீட்டை வந்து பார்வை செய்கிறது வந்து அந்த வீட்டில் இருக்கிற விஷயத்தை வந்து பலப்படுத்துங்கிறது ஜோதிட விதி. அதன் அடிப்படையில் சூரியன் வந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக வந்து 5ஆம் வீட்டை பார்வை செய்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பினே வந்து சொல்லலாம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது புகழை வந்து குறிக்கக்கூடியது, ஆள் மனசை வந்து குறிக்கக்கூடியது, குலதெய்வ வழிபாட்டை வந்து குறிக்கக்கூடியது, பூர்வீக சொத்துக்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு அதிபதி. அவர் வந்து 5ஆம் வீட்டை பார்வை செய்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனால் என்ன அப்படின்னா 5ஆம் அதிபதியாக இருந்து சனி கூட இணைகிறதுனால
5ஆம் அதிபதி தான் வந்து குழந்தைகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு அதிபதி. அவர் வந்து சனி கூட இணையிறதுனால குழந்தைகளுக்கு ஏதாவது தேவையில்லாத சின்ன விரய செலவுகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி போய் சனி கூட சேர்றதுனால குழந்தைகளுக்கு சின்ன சின்ன ஹெல்த் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து உண்டு. அதனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் குழந்தைகளை வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது. 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து மேசராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும். மனைவி மூலிமா வந்து ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, பொருளாதாரம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. நீண்ட நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கிற மேசராசிக்காரங்களுக்கு நல்ல முறையில் வந்து அந்த வரன் அமையறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும். ஸோ ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கிறதுனால மேசராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உண்டு. நீங்கள் தொடர்ந்து முருகன் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான ரிஷப ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.